ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயத்ரி கார்த்திக் சேனல். இன்றைக்கி நம்ம சிக்கன் 65 தான் பண்ண போகிறோம். அதுக்காக நான் 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். சால்ட் வந்து தேவையான அளவு போட்டுக்கிறேன். சில்லி பவுடர் வந்து 3/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 1 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். கடலை மாவு வந்து அதுவும் 1 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டுக்கிறேன். ஒரு 1/2 லெமனை வந்து நான் புழிஞ்சு விட்றேன். சின்ன சைஸ் லெமன் தான், ஒரு 1/2 லெமன் வந்து புழிஞ்சு விட்றேன். இஞ்சி பூண்டு தட்டினது சேர்த்துக்கிறேன். பேஸ்ட்டாகவும் சேர்க்கலாம், நான் தட்டி சேர்த்துக்கிறேன். எக் ஒயிட் வந்து சேர்த்துக்கிறேன். அந்த மஞ்சள் கரு இல்லாமல் வெறும் எக் ஒயிட்டு, வெள்ளை கரு மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 hour கிட்ட நம்ம ஊற வச்சிடலாம். 1 hour கழித்து நம்ம ஆயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயில் வந்து கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கணும். சிக்கன் போடும்போது நல்லா கொதிக்கணும் ஆயில். சும்மா ஸ்லோவாக வச்சுட்டு நீங்கள் சும்மா திருப்பி போட்டுட்டு இருந்தீங்கன்னா சிக்கன் வந்து அப்படியே ஹார்டாயிடும். நல்லா கொதிக்கிற அளவுக்கு வந்து நீங்கள் பீஸை போட்டிங்கன்னா போட்டோடனே அப்படியே வேகும். அந்த கொதிப்பு அடங்கின உடனே நம்ம சிக்கன் ஃப்ரையை எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா கொதிக்குது ஆயில். நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது அது ரொம்ப ஹார்டாகாது. நீங்கள் எக் ஒயிட் போடுறதுனால ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும் சிக்கன். அங்கே பாருங்கள், கொஞ்சம் கொதிப்பு அடங்கினதுக்கப்புறம் நான் சிக்கனை வந்து திருப்பி போட்டுக்கிறேன். அதே மாதிரி சும்மா திருப்பி போட்டுகிட்டே இருக்கக்கூடாது. கடாயில் கரண்டி வச்சு கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுவுமே ஹார்டாயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஹீட்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது. இங்கே பாருங்கள், கம்ப்ளீட்டாக அந்த ஹீட் வந்து நல்லா குறைஞ்சிருச்சு. சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஃப்ரை ஆகிருக்கு. இந்த பீஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கடையில் நம்ம வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ ரோட்டு கடையிலலாம் சிக்கன் பக்கோடா வாங்கி சாப்பிடுவோம்ல, அதே மாதிரி இருக்கும். அப்படியே ஒரு சிக்கனை வந்து நீங்கள் அந்த பிரெஸ்ட் பீஸ் எடுத்தால் சிக்கன் 65 சாப்பிடவே முடியாதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா அது ஹார்டாக இருக்கும்னு. நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி பாருங்கள், அப்படியே சாஃப்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா எண்ணெய் அப்படியே கொதிக்கிறது ஃபுல்லாக நின்றுச்சு. இப்போ நம்ம இந்த சிக்கன் ஃப்ரையை ஆயிலேருந்து எடுத்துடலாம். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான சிக்கன் 65 இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் நீங்கள் சர்வ் பண்ணும்போது ஒரு குட்டி பீஸ் ஆஃப் லெமன், அப்புறமேட்டு கட் பண்ண ஆனியனோடு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் கடையில் வாங்கி கொடுத்தா எப்படி சாப்பிடுவாங்களோ அதே மாதிரி வீட்டில் சாப்பிடுவாங்க. வீட்டில் நீங்கள் இதே மாதிரி சிக்கன் 65 பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் காயத்ரி கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.